குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய நாள். நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களை நினைத்து அவர்களை நினைவு கொண்டாலே போதுமானது. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்க. மஞ்சள் கொண்ட கடலை மாலை வாங்கி கொடுங்க, முடிந்தால் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க, வேறு ஒன்றும் வேணாம். 26/6/2025 ஜூன் மாதம் வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பிரதமை திதி மாலை வரைக்கும் இருக்குது. அது திருவாதிரை நட்சத்திரம். இன்று காலை திருவாதிரை நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், இஷ்டி காலம், சந்திர தரிசனம். இன்று வியாழக்கிழமை சந்திர தரிசனம் செய்வது மிக நல்லது. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் விழா தொடக்கம். வள்ளுவர் வீரராக பெருமாள் தெப்பம். சூரிய உதயம் வந்து 5:55, மிதுன நாளிகை 3:27, திதி வந்து பிரதமை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நமக்கென்று உரிய அனைத்தும் நம்மை சேரும், அதனால் சோர்வடையாதீர்கள். நிச்சயமாக கிடைக்காது. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7. சூலம் வந்து தெற்கு. பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேசம் உயர்வு, ரிஷபம் களிப்பு, மிதுனம் பரிவு, கடகம் ஆக்கம், சிம்மம் இன்பம், கன்னி நற்செயல், துலாம் ஊக்கம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு உதவி, மகரம் சலனம், கும்பம் அமைதி, மீனம் நஷ்டம். நாளைய விசேஷங்கள்: நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: பொறுமையாக எதையும் தாங்குபவனே வெற்றி அடைகிறான். நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலக நீரிழிவு நோய் தினம். ஹிஜ்ரி வருட பிறப்பு. உலக நீரிழிவு நோய் தினம். சுப முகூர்த்தம். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தினம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தினம். நமக்கு வந்து சிறு குறு தொழிலினோட தினம்ங்கிறது வந்து நாளைய விசேஷங்கள் தான். அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நாம் செய்கிறது ரொம்ப நல்லது தான். ஹிஜ்ரி வருட பிறப்பு. நாளை மொஹரம் 1ன்னு போட்டிருக்கு. துவிதியை திதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சுப முகூர்த்தம் தான். இன்னைக்கு வந்து 26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஜூலை 1 ஆனி திருமஞ்சனம். ஓகே ஃப்ரெண்ட், ஜூன் இன்னைக்கு வந்து 26 வியாழக்கிழமை. இஷ்டி ஆசாட சுத்தம், சந்திர தரிசனம், வாராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம். இன்னைக்கு வந்து வாராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஆன்மீக இது இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவான் நாம் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். 6 மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க. புவனேஸ்வரி கவசம், புவனேஸ்வரி காயத்ரி, காமாட்சி அம்மன் விரதம், தேவி காயத்ரி, தேவி கருமானி அம்மன் சூத்திரம், மகாமாரி காயத்ரி, செல்வம் செழித்திட செய்யும் பாட்டும் யந்திரமும், செல்வம் செழித்திட செய்யும் குபேர எந்திரத்தை தான் அதை சொல்கிறாங்க. காடு வெட்டி போட்டு கொடிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காதிரு. இந்த இது லக்ஷ்மியே நீங்காது எங்களுடன் இரு. செல்வம் மல்கும் செட்டி நாட்டில் வாழ்ந்த புலவர்களில் நிறைந்த மொழி பரந்தாமமாக விளங்கியவர் பாடுவார் முத்தப்பர். இவர் திருவாயால் மொழிந்த எதுவும் அப்படியே நடந்தது. இவர் தெய்வப்புலவர் என்று எல்லாரும் கொண்ட இவர் தன் இனத்தவர் அனைவருக்கும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டி விரும்பு திருமகளிடம் நீ அவர்களை விட்டு என்றைக்கும் நீங்காது இருக்க வேண்டும் என்று பாடினார். அவள் அருள் வாக்கின்படி 3 பாடல்கள் எழுந்தன. அவற்றில் ஒன்று காடு வெட்டி போட்டு எனத் தொடங்கும் பாடல் அனைத்து நகரத்தாரும் போற்றி கொண்டாடப்படுகிறது. இதனை வீட்டுச் சுவரில் எழுதி வைப்பது அந்நாளைய வழக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பாடலுடன் குபேர யந்திரமும் இணைக்கப்பட்டுள்ளது. இதை லேமினேட் செய்து அனைவரும் தனது வீட்டிலோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ மாட்டி வைத்து கொள்ளலாம். தேவியின் அருளால் முத்தப்பரின் ஆசியாலும் செல்வம் நம்மை விட்டு நீங்காது இருக்கும். என்னோட பாட்டு. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காத இரு. அதான் குபேர எந்திரம். அந்த இதை தான் இவர் இது தேவி கருமாரியம்மன் சூத்திரம் கற்பூரவள்ளி நாயகிய பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். புவனேஸ்வரி கவசம். அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தால் பீதாம்பரணி இடையல் பொற்பூன் பைங்கல நிறமும் பூண்டால் 16 கலை எழுத்தும் பொங்கிய எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போட்டு. கணபதிய சரணம் கணநாதா ரட்சிப்பா கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடோட மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியை மகிழ்ந்தன கருவீரே பஞ்சமுக கணபதியை மனமாசறுத்து தேசருளி வல்லபை கணபதியை வல்வினைகள் போக்கி மகத்தான உன்னருளை மாறிபோல் பொழிந்திட்டு பூலோகம் ஓய்வு பெற புவனேஸ்வரி கவசம் மீவாய் புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் ஓய்வு பெற புண்ணியத்தால் உன்னாமம் போற்றுகின்றேன் கெட்டிடம்மா என் ஹிருதயத்துள்ளிருந்தே என்னறிவாகிய நீ சீர்மிகு மாதாவே சீக்கிரம் வந்திடம்மா. பாக்கியம் பலவேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பரிவுடனே வந்துவிடம்மா. படைப்புக்கும் முன்புள்ள பராசக்தி தாயேக்கே பாலன் இவனையுமே பார்த்து நீ ரட்சிப்பாய். புவனேஸ்வரி கவசத்தை அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் இருக்குது, லேட்டாகிடுச்சுங்கிறதுனால நான் இதை இது பண்ணுறேன். புவனேஸ்வரி கவசம். மூவர்கள் போற்றி ஏத்து முதல்வியே புவனேஸ்வரி தேவாதி தேவர்களும் தேவியுன்னை வழிபட்டே சாகாவரம் பெற்று சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகை தாயே சருதியில் வந்திடம்மா. மார்கண்ட மாமுனிவர் மகான் துர்வாச ரிஷி அகஸ்திய ரிஷி போன்ற அன்னையுன்னை வழிபட்டே இன்றும் இருந்து கொண்டு இவ்வுலகில் கருளுவரை என்னவென்று நான் உரைப்பேன். என் தாயே முன்மகிமை வாராகி தேவியே வந்திப்பேன் முன்னடியை பாதம் நகம் இரளை பார்வையால் நீ காத்திடம்மா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம செய்வோம். அதனால தான் குபேர இந்திரம் வந்திருக்கு வியாழக்கிழமை. அதனால் நீங்கள் இதை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இதை செய்யுங்க. இதையும் பாராயணம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்படுற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்க. நான் இல்லாது பொல்லாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நம்ம பாட்டுக்கு எழுந்தோமா, குளிச்சோமா, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமியை வணங்கினா போதும். தெய்வம் வந்து உங்களை இது வேணும் அது வேணும்லாம் கேட்கல. அதனால் இதை உங்களால் முடிந்ததை செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்னால் மறுபடியும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன்.